பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பைபிள்ல வாசிக்கிறேன், கவனித்து பாருங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தர் மாறாதவர். அவருடைய வார்த்தை என்னைக்கும் மாறாது. அவர் மாறாததுனாலதான் நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம செய்யற பாவங்களுக்கு இதோ என்னைக்கோ நாம் நிர்மூலமா இருக்கணும், ஒண்ணுமில்லாம போயிருக்கணும். ஆனா அவர் மாறாதவர். என் பையனை, என் பிள்ளைய நான் தண்டிக்க மாட்டேன், அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை தருவதற்கு அவனுக்கு நான் முயற்சி செய்வேன்னு சொல்லி அநேக முயற்சிகள் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நினைவே பட்டணத்துல ஜனங்க தவறு செய்த போது ஒரு பக்கம் நான் அழிப்பேன்னு சொல்லி விட்டார் யோனா கிட்ட. ஆனா எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லி விட்டாருன்னா, இதை கேட்டாவது ஜனங்க மனம் திரும்பட்டும். அதே போல மனம் திரும்பினாங்க, ஆண்டவரத்து முழு இதயத்தோடு கூட தேடினாங்க. இதனால தேவன் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படிதான் இன்னைக்கு நம்மையும் கூட, நம்ம அநேக பாவங்கள் செய்திருப்போம். ஆனா கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து கொண்டு இன்னும் நம்மை அவரை ஆசீர்வதிக்க அவர் ஆவலாக இருக்கிறார். அதனாலதான் நாம் நிர்மூலமாகல. ஆபிரகாமை பாருங்க. ஆபிரகாம் புலம்புறாரு, தன்னுடைய குழந்தை பாக்கியத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கலையேன்னு சொல்லி. அப்படி புலம்பும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அடுத்த நொடியில சாராள், அதாவது ஆபிரகாமுடைய மனைவி சாராள் சொல்றாங்க, இதோ என்னுடைய பணிப்பெண்ணோட சேருன்னு. இது நிமித்தம் என்ன ஆகுது பாருங்க, தவறு செய்கிறார். அதாவது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, குழந்தையை கொடுப்பேன். அதை கேட்டு விசுவாசத்தோட காத்திருக்கணும்ல. ஆனா மனைவியினுடைய பேச்சை கேட்டு தவறு செய்கிறார். இப்படி செய்யும் போதும் கூட ஆண்டவர் பாருங்க ஆபிரகாமுக்கு சொல்ல நிறைவேற்றுகிறார். தாமதமானாலும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த செய்தி கேட்கிறதான என் சகோதரனே, என் சகோதரிய, நீங்க தவறு செய்து கொண்டு இருக்கலாம், தயவு செய்து மனம் திரும்புங்க. இனி தவறு செய்யாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்ல நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் மாறாதவர். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க தியானித்த இந்த பகுதியின்படி கர்த்தர் நீர் மாறாதவர் அப்பா. இதோ நாங்க நிர்மூலமாகல, அதுல இருந்தே நாங்க தெரிஞ்சுக்கிறோம் நீர் மாறாதவர். தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையின்படியே நாங்க நடந்து கொள்ள எங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.